வணக்கம் நண்பர்களே. நான் இந்த காணொலியை பண்ணுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இந்த காணொலியை நான் பண்றேன். ஏன்னா சிறையில் பட்டத்திட்டுப்பட்டு ஒரு வழக்கறிஞராக வந்த ஒரு பேரறிவாளன் பத்தி தான் பேச போறோம். பேரறிவாளன் என்று சொல்லும் போதே அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அது உலக அறிந்த பெயர் என்று சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு பிரபலமானவர் தான் பேரறிவாளன். அவர் என்ன வழக்குல இருந்தாருன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு எல்லாரும் இன்ன வரைக்கும் புரியும். ராஜீவ்காந்தி கொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை நிரூபிக்கப்பட்டவர் தான் பேரறிவாளன். அவரை பத்தி பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் பேசுறதுக்கு என்ன இருக்கு என்று நீங்க நினைப்பீங்க. அது பின்னாடி வரேன். அதாவது அவர் பிறந்தது 71ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி பிறந்தாரு. அவருடைய 20வது வயதுல அவர் ராஜீவ்காந்தி கொன்ன வழக்குல ஜூலை மாதம் செப்டம்பர் 1ஆம் தேதி கைது செய்யப்படுறாரு. 1991 ஜூன் 11ஆம் தேதி கைது செய்யப்படுறாரு. அவர் கைது செய்வதற்கு முன்னாடி அவர் மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் தொழில்நுட்ப பட்டய படிப்பு படிச்சு சென்னையில இருக்கிற பெரியார் திடல்ல கணினி பிரிவுல வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் இந்த வழக்குல எப்படி உள்ள போனாரு அப்படின்னா, ராஜீவ்காந்தி கொலை வழக்குல அந்த பாம் தயாரிக்கிறதுக்கு பேட்டரி வாங்கி கொடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அதன் மூலமாக அவருக்கு தண்டனை நிரூபிக்கப்பட்டு 2011 செப்டம்பர் 9ஆம் தேதி அவருக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு தண்டனை தள்ளி போயிடுது. தூக்கு தண்டனை தள்ளி போயிடுது. பிறகு 2014 பிப்ரவரி 18 தூக்கு தண்டனை ரத்து செய்யப்படுகிறது. 2022 மே 18ஆம் தேதி அவர் அந்த கொலை வழக்குல உள்ள போன 7 பேர், பேரறிவாளன், சாந்தனு உள்ளிட்ட 7 பேர் உச்ச நீதிமன்றம் அவங்கள விடுதலை செஞ்சிருது. இதுல பேரறிவாளன் பற்றி பேசுவதற்கு என்ன சிறப்பு இருக்கு? ஏன் அதுவும் ராஜீவ்காந்தி கொலை வழக்குனாவே ஒரு மாபெரும் தலைவர் ராஜீவ்காந்தி என்பவர். அவரை கொலை செஞ்சவங்களை பத்தி நம்ம இங்க பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல கேட்கக்கூடும். அவர் செய்யாத குற்றத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டு 31 ஆண்டு காலம் அவர் சிறை தண்டனை அனுபவிச்சவர் அப்படின்னு நான் சொல்லலைங்க. செய்யாத குற்றத்துக்காகன்னு அவர் வழக்கை விசாரித்த சிபிஐ அதிகாரி தியாகராஜன் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு 2013ஆம் ஆண்டு அவர் உயிர்வழி என்ற ஒரு ஆவண படத்துக்கு பேசும்போது அதுல பேசியிருக்காரு. நான் பேசினது, நான் சொன்ன சாட்சிகள் சரியாக மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை. அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கிறதுக்கு எனக்கு சரியான இது கிடைக்கல. ரெண்டாவது நான் சொன்னதை சரியாக மொழிபெயர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிர்வழி என்ற ஆவண படத்துல அவர் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு ஓய்வு பெற்ற பிறகு. அதற்கு பிறகு ஆனந்த விகடன்ல பேட்டி கொடுக்கும் போதும் பேரறிவாளன் ஒரு நிரபராதி என்று அதுலயும் சொல்லியிருக்காரு. அப்போ செய்யாத குற்றத்துக்காக 31 ஆண்டு காலம் தன் இளமையை பலி கொடுத்து உள்ளே இருந்தவர். பெரும்பாலும் இந்த மாதிரி குற்ற வழக்குல சிறையில இருக்கிறவங்க உள்ள போயிட்டாக்க ஒண்ணு அக்யூஸ்டுகளாக திரும்பி வருவாங்க, அல்லது பலமுறை காவல்துறையால தண்டிக்கப்பட்டு ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகள்ல நடந்து இப்படியெல்லாம் இருக்கும். ஆனா பேரறிவாளன் பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு உதாரணம் தான். அவர் ஒரு சிறந்த சிறைச்சாலையில இருக்கும்போது அவர் ஒரு சிறந்த மனிதராக இருந்திருக்காரு. அவரு சிறைக்கு செல்வதற்கு முன்னாடியும் அவர் ஒரு சிறந்த நல்ல ஒரு மனித நேயம் மிக்கவராக வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளம்
பெரியார் திடல்ல வேலை செஞ்சது. அவர் வந்து ஒரு பெரியார் கொள்கையை தாங்கி நின்ற ஒரு கொள்கை சித்தாந்தவாதியாக இருந்ததுன்னா, சிறையில இருந்த அந்த 31 ஆண்டு காலமும் ஒழுக்கமாக இருந்தார் என்பதற்கு உதாரணம் தான் என்னன்னா, மகாத்மா காந்தி சமுதாய கல்லூரி மற்றும் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தோட ஆதரவுடன் சிறைத்துறை நடத்தி வரும் திரைமேசை பதிப்பித்தல் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்ற டிப்ளமோ கோர்ஸ்ல முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றதோடு மட்டுமல்லாமல் தங்க பதக்கம் வென்றிருக்கிறார். அவரு எவ்வளவு பெரிய ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு நபராக இருந்தார், மனிதநேயம் உள்ளவராக இருந்தார் என்பதற்கு உதாரணம் தான் அந்த 31 ஆண்டுகள் சிறையில் இருந்த வரைக்கும் ஒரு நல்ல புத்தகம் படிப்பவராகவும் உள்ள இருக்கும்போதே புத்தகம்லாம் எழுதியிருக்கிறாரு, எழுத்தாளராகவும் அவர் வந்து ஒரு நல்லொழுக்கத்தோட மனிதநேயம் உள்ளவராக வாழ்ந்தார். இவரை பத்தி சொல்லும் போதே அவங்களுடைய தாயார் அற்புதம் அம்மாள் பத்தியும் நம்ம சொல்லியே ஆக வேண்டும். பேரறிவாளன சிறைக்கு பிடிச்சு கொண்டு போன நாள் முதல் விடாமுயற்சியாக சட்ட போராட்டம் நடத்தி அவர் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு அற்புதம்மாள் என்ற பெயர், பேரறிவாளன் என்ற பெயரை எப்படி அறியாதவங்க இருக்க முடியாதோ அதே போலத்தான் அற்புதம்மாள் என்ற பெயரை அறியாதவங்க இருக்கவே முடியாது. அவங்க ஒரு சட்ட போராட்டம் நடத்திய ஒரு வீர மங்கை. நம்மளாம் அவங்கள வாழ்க்கையில உதாரணமா எடுத்துக்கிட்டு முன்னேறணும். அவங்க பார்க்காத முதல்வர் அல்ல, கோரிக்கை வைக்காத பிரச்சனைகள் இல்ல, சந்திக்காத அரசியல் கட்சி தலைவர்கள் அல்ல, நடத்தாத போராட்டங்கள் அல்ல. ஒரு மாபெரும் தலைவரோட கொலை வழக்குல விடுதலை பெற முடியுமா அப்படிங்கறது நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா தூக்கு தண்டனை விதிச்சாச்சு. தூக்கு தண்டனையில இருந்து அவர் விடுதலை பண்ணி கொண்டுட்டு வர முடியுமா என்பதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா ஒரு பெண்ணாக இருந்து, ஒரு வீரமங்கையாக இருந்து விடாமல் போராடினார். அவரை போய் சிறையில சந்திக்கும் போது அந்த சிறை கம்பிகளுக்கு நடுவில் பேரறிவாளனை தொட்டு பார்த்துருக்காங்க அந்த அம்மா, அற்புதம்மா. தொட்டு பார்த்ததுக்காக வேண்டி அவங்க மேல ஒரு வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு அந்த வழக்கை நடத்தி, நீங்க தொட்டு பார்க்க கூடாதுன்ட்டு தானே வழக்கு போட்டீங்க, அந்த வழக்கை நடத்தி அந்த அம்மா பேரறிவாளன் எதிரில் உட்கார்ந்து பேசுவதற்கு நீதிமன்ற அனுமதியோட வந்து பேரறிவாளனை சந்தித்து பேசி உரையாடுவதற்கு அனுமதி பெற்று வந்தார். விடுதலை பெறும் வரைக்கும் அந்த அம்மாவோட சிறப்பியெல்லாம் சொல்லாம இருக்கவே முடியாது. தொடர் போராட்டங்கள். அப்படி போராட்டம் பண்ணி 2022 மே 18ஆம் தேதி விடுதலை பெறாரு பேரறிவாளன். விடுதலை பெற்று வந்து நம்ம இவரை பத்தி பேசுறதுக்கு அப்படி ஏன் இதுல வந்து ஒரு வியப்பான விஷயம் என்னன்னா, 31 ஆண்டுகள் சிறையில அவருடைய வாழ்க்கையை கழிச்சிட்டாரு. 20 வயசுல போனவர் தன்னுடைய இளமை காலத்தை சிறைக்கு பலி கொடுத்துட்டாரு. வெளியே வந்த உடனே எல்லா மனிதர்களை போலவும் நாமளும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு குடும்பஸ்தனா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இயல்பா நார்மல் மனிதருக்கு அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கும். அற்புதம் அம்மாள் கூட அவங்க பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க, சின்ன பையனா போனான், இப்ப வயசாகி வரான், அவன் இளமை காலம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அற்புதம் அம்மாள் கூட ஒரு முறை பேசியிருந்தாங்க. எல்லா மனிதர்களுக்கும் எல்லாத்துக்குமே அப்படித்தான் தோணும். வெளியே வந்தோன்னா முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கணும், அப்படிதான் எல்லாருமே தோணும், எல்லாத்துக்குமே தோணும். ஆனா இவர் மட்டும் என்ன நினைச்சிருக்கிறார் என்றால், தனக்காக செய்யாத ஒரு குற்றத்துக்காக இவர் வந்து ஏறாத நீதிமன்றங்கள் இல்லை. இவருக்காக வழக்கறிஞர் வச்சு வாதாடினார். தான் இடத்துல மக்களை அவர் வந்து சிந்திச்சிருக்கிறாரு. தான் ஒரு குற்றம் செய்யாத 31 ஆண்டு காலம் சிறையில இருந்திருக்கேன், இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் எத்தனை பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க என்று சிந்தித்திருப்பார். ஒரு போராளி தான் பாதிக்கப்பட்டதன் மூலமாகத்தான் அடுத்தவங்களை பத்தி எப்போதுமே சிந்திப்பாங்க ஒரு போராளி என்பவர். அப்படி இவர் சிந்தித்ததுனாலதான் அவர் வெளியே வந்து தனக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சிக்காம வழக்கறிஞருக்கு படிச்சிருக்கிறாரு. 2022ஆம் ஆண்டு விடுதலை பெறுறாரு. வெளியில வந்து வழக்கறிஞருக்கு படிச்சு இன்னைக்கு ஹைகோர்ட் வழக்கறிஞராக
பதிவு பண்ணியிருக்காரு. இதுதான் பேரறிவாளன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம். அவர் சிறையில இருந்ததையும் அவர் துவண்டு போகாமல் அங்கேயும் அவர் படிச்சு அவருடைய பேரறிவாளன் என்ற பெயருக்கு ஏற்றார் போல அவருடைய அறிவை மெருகேற்றிக்கிட்டாரு. வெளியில வந்த பிறகும் எல்லோரும் போல குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்காமல் தன்னை போல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்துல அதே வழக்கறிஞராக இன்னைக்கு வந்துட்டு கோர்ட்டுக்கு போறாரு. ஒரு கைதியாக கோர்ட்டுக்கு போனவரு இன்னைக்கு வழக்கறிஞராக போறாரு. ஏன் இதை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்குன்னாக்க, இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் திரை கவர்ச்சியில வந்துட்டு நடிகர் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. நடிகர் படம் பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காகலாம் உயர விடுறாங்க. அதை எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி காதல்ல தோத்து போனோம் என்பதற்காகலாம் உயர விடுறாங்க. அப்பா அம்மா வண்டி வாங்கி கொடுக்கல, செல்லு வாங்கி கொடுக்கல, இப்படி அற்ப காரணங்களுக்காக உயர விடக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு கொள்கைக்காக ஒரு பேரறிவாளன் வாழ்ந்தார் என்பதுதான் வரலாறு. அதனாலதான் நான் சொல்றேன், பேரறிவாளன் என்பது அது ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கை இல்லை, அது ஒரு வரலாறு. இந்த போர்க்குணம் எப்படி இந்த குடும்பத்துக்கு அற்புதமா அம்மாளாக இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி இதை விடாமுயற்சியாக அவர் விடுதலை பெற்று வரும் வரை போராடினார்கள் என்றால் அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை. அவங்க 3 தலைமுறையாக பெரியாரிய சித்தாந்தத்தை பின்பற்றி வந்ததுனால் எதையும் தாங்கும் அந்த இதயத்தை இயல்பாகவே பெரியாரிய கொள்கை என்பது அதுதான். அந்த வலிமை பெற்றவங்களாக வந்துடுறாங்க. பகுத்தறிவை உள்வாங்கினதுனால எந்த ஒரு பிரச்சனைகளையும் எப்படி எதிர்கொள்ளலாம் என்ற அந்த ஆற்றல் இயல்பாகவே அவங்களுக்கு வந்துடும். அந்த போராட்ட குணம். அதனாலதான் இந்த அற்புதமா அம்மாளாக இருந்தாலும் சரி, பேரறிவாளனாலும் சரி, அந்த பெரியார் கொள்கையை உள்வாங்கியதுனால்தான் இந்த இரும்பு மனிதர்களாக இன்னைக்கு வந்து சமுதாயத்துக்கு ஒரு உதாரணமாக இன்று அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க என்பதுதான் இந்த அவங்களுடைய வாழ்க்கை சொல்லும் வரலாறு. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.